மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா 14/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 875 இந்த நம்பர்ஸ். அதுக்கு முதல் நாள் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். மேபி போர்டு 8 கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்து 9 5லும் கொடுத்தோம். ஆனால் ஒரு நாள் முன்ன பண்ண தான் வருது. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த நம்பரில் 7ஆம் நம்பர் மட்டும் தான் நமக்கு வந்து இன்றைக்கி பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 2 நாள்லேருந்து ஒரு நம்பர் எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய சாட்டியும் நம்ம கலந்து தான் நம்ம கொடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 2 நாள்லேருந்து ஒரு நம்பர் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கணிப்பு வீடியோ நம்ம என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்துலாம். ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். இப்போ இங்கிட்ட 4 டிஜிட்டல் 120 ரூபாய்க்கு 5,80,000 கொடுக்குறாங்க. 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000, திரு டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட 2 டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000 கொடுக்குறாங்க. அதே சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு ஒரு நம்பர் சிம்பிளாக வந்து நம்ம கசிங் எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மெயினாக எதிர்பார்க்குறது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுனால நம்ம என்ன எடுக்குன்னு பார்த்தலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான கணிப்பு எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா 420, இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா, இப்போ 420 வந்து போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 629 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் ஒரு நம்பர் நோட் பண்ணிடுறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5 அப்படி 7 வந்து கிடச்சிருக்கு. 5 அப்படி 7 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 420 வச்சு அடிக்க நமக்கு 5 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 799. அந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். இப்போ 799 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 629 ஓட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 799 வச்சு நமக்கு 3 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 349 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். 349 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 629 ஓட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 4. ஓகேவா, 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 349 வச்சு நமக்கு 8 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 875. இந்த 875 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 875 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 629 போட்டுடுகள். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படி 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 875 வச்சு அடிகள் நமக்கு வந்து 1 அப்படி 9ன்னு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் எடுத்துருந்தோம். இதில் 420 வச்சு அடிக்க நமக்கு 7 அப்புறம் 3 அடுத்து நமக்கு வந்து 8. மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டுக்கு வர மாதிரி தான் கணிப்பில் வருது. அவங்க கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்து நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து புது பேட்டர்ன் தான் எடுத்துருக்கோம். ஓகேவா, நம்ம நேற்று எடுத்த பேட்டர்ன் கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் இதாக வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வேறு பேட்டர்ன் எடுத்துருக்கோம். அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து எடுத்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 420 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு தான் நம்ம எப்படி எடுக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா, இப்போ 420 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு நம்ம இது வந்து டேன் ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட ஃபார்முலா நம்பர் 459 போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் முதல் கூடிய 2 நம்பர் எப்பயும் போல் 6 அப்படி நமக்கு வந்து 7 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 420 வச்சு நமக்கு 6 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. அந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 17
799 டேன் ஆப்ஷன் 459 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடி 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4/2 கிடச்சிருக்கு. 4/2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 799 வச்சுட்டு நமக்கு 4/2 கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 349. இந்த 349 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 349 டேன் ஆப்ஷன் 459 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடி நம்ம பார்த்தீங்கன்னா 5/6 நம்ம வந்து கிடச்சிருக்கு. 5/6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 349 வச்சு நமக்கு 5/6 கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 875 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 875 டேன் ஆப்ஷன் 459 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடி நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2/4 கிடச்சிருக்கு. 2/4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 875 வச்சு அடிக்க நமக்கு வந்து 2/4 கிடச்சிருக்கு. நம்ம இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 7, 4, 5 இது மாதிரி கிராஸ் பேட்டர்னில் வருது. இதில் ஆல் போர்டுக்கு 4, 2 வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். கணிப்பில் ஒத்து சொன்னாலும் டைப் பண்ணி பாருங்களே. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 அல்லது 9 எடுத்துருந்தோம். ஆல் போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் 4/2 தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, அது நம்ம வந்து ஏ போர்டுக்கு 1, 9 வரனால நம்ம வந்து 14, 12, 94, 92 நம்ம ஏபிபிசிக்கு நம்ம 4 நம்பர்ஸை கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு உங்கள் கசியம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இது முழுக்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 875. ஓகேவா? 875க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-1 கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒன்று வந்து கொடுத்துருக்காப்புல. சகாதேவன் அவர் பார்த்தீங்கன்னா 475 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பிசி ஒரு சூப்பரான ஒரு மினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இந்த ஏ போர்டு மட்டும் 8 போட்டு இன்றைக்கி வந்து சூப்பரான வெற்றி வந்துருக்கோம். அடுத்து திருவாங்கடம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3, 5, 9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 5ஆம் நம்பர் சூப்பரான மினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசி தான் கொஞ்சம் மாற்றி மேட்ச் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடி விக்னேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஏ போர்டுக்கு 5 அல்லது சி போர்டுக்கு 5ன்னு கொடுத்துருக்காப்புல. ஒரு தரமான ஒரு வின்னிஸாக வந்து கொடுத்துருக்காப்புல. வச்சிருந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிஸாக இருந்திருக்கும். அடுத்தது தர்சன் பொல்லாவுன்னு அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 985 தான் போட்டிருக்காப்புல. கொஞ்சம் கலந்து போடுறதுனா ஒரு ஏபிபிசியில் சூப்பரான ஒரு வெற்றியாக இருந்திருக்கும். அடுத்து சோஃபியா அவங்க பார்த்தீங்கன்னா 4-2 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 850 இந்த மாதிரிலாம் எடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அருமையான கணிப்பு தான். அடுத்து ஜோதி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 கொடுத்துருக்காப்புல சிங்கிள் நம்பரில். ஆனால் ஏபிசி 57, 75 கொடுத்துருக்காப்புல. இதில் 75 பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பிசி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தபடி தருண் அவர் பார்த்தீங்கன்னா தருண் ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, 7 கொடுத்துருப்புல. வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி 7ஆம் நம்பர் ஒரு தரமான ஒரு வினிஸை வந்து கொடுத்துருப்புல. அடுத்த மாணிக் அவர் பார்த்தீங்கன்னா 875க்கு ஒரு 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெற்றி. ஆனால் கொஞ்சம் வேறு நம்பரில் கனெக்ட் ஆகலை. அடுத்தபடி ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 அல்லது 5 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருப்போம் நம்மளே. அடுத்தபடி ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6, 7, 2ன்னு கொடுத்துருப்பாப்புல. இதில் ஆல் போர்டு ஒரு சூப்பரான நியூஸ் தான். ஆனால் போர்டு தான் கொஞ்சம் இன்றைக்கி நேற்று ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கி கொஞ்சம் மாற்றிட்டாப்புல. சங்கார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0, 5 கொடுத்துருப்பாப்புல. அதில் வந்து 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 58 கொடுத்துட்டாப்புல. ஆனால் 85 போட்டுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு தரமான நியூஸாக நினைக்கிறேன். ஏ போர்டுக்கு 5 ஒரு ஸ்ட்ராங்காக வரப்புன்னு நினச்சிக்கிட்டேன். 5 ஒரு நினச்சிக்கிட்டாப்புன்னு நினைக்கிறேன். அடுத்தபடி வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3.7 வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நியூஸாக வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து மோகன்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா 6, 7, 5 கொடுத்துருக்காப்புல. இதில் 7, 5 2 நம்பருமே ஒரு சூப்பரான நியூஸ் வந்து லோகநாதன் அவர் பார்த்தீங்கன்னா 87, 72 எடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் பார்த்தீங்கன்னா 807 பார்த்தீங்கன்னா 87 பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி ஒரு தரமான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து கமெண்ட் பண்ணுறாப்புன்னு நினைக்கிறேன். அடுத்து கேசவமூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா 865. ஓகேவா? சூப்பராக ஒரு கணிப்பு. ஒரு நம்பர் சேர்த்து மட்டும் வச்சுருந்தப்பலாம் இன்றைக்கி ஒரு தரமான நம்ம சேனலில் வினிஸ் வந்திருக்கோம்.
ஒரு நம்பரில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருப்பில. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டா கொஞ்சம் வினிங் எடுக்கலாம். ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம லைக்கை பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம கசிங்கும் கமெண்ட்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். புதுசாக பார்க்குற போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளே. ஓகேவா? ஓகே மகளே, மீண்டும் வணக்கம். உங்களுக்கு கணிப்போட சந்திக்கலாம்.